வணக்கம். இன்னைக்கு அட்வான்ஸ் கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன் சி கொஸ்டின் ஆன்ஸரோட பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ்ல செக்ஷன் சிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நவம்பர் 2020ல வந்திருக்கு. ஃப்ரம் த டேட்டா ரிலேட்டிங் டு த கம்பெனி இன் வாலண்டரி லிக்விடேஷன், யூ ஆர் ஆஸ்க்ட் டு பிரிப்பேர் த லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட். அதில பார்த்தீங்கன்னா, என்னென்ன இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கு? கேஷ் வித் லிக்விடேட்டர் எவ்வளோ ரூபாய்க்கு குடுத்துருக்காங்க அந்த இடத்துல அப்படின்னு சொன்னா, 6,73,800 அண்ட் தென் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, 30,000 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கு. அதர் அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ் 2,15,000 அதே மாரி 4,000 6% preference shares of 100 each fully paid, 2,000 equity shares 75 per share paid up, 6,000 equity என்னென்ன செட்டில்மெண்ட் அப்படின்றது குடுத்துருக்கு இன்ஃபர்மேஷன். ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் வேர் இன் அரியர் ஃபார் 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த எவ்வளோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்றத ஒரு இன்ஃபர்மேஷன் ரெடி பண்ணிக்கிறோம். கால்குலேஷன் போட்டுக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் அசெட் ரியலைஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா, 6,73,800 சொல்லிட்டு அதை எடுத்து போட்டுக்கிறோம். அடுத்தது லெஸ் டோட்டல் பேமெண்ட்ஸ் லிக்விடேட்டரோட ரெமினரேஷன். ஸோ இந்த லிக்விடேட்டரோட ரெமினரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 600 ஒன்று, 4,300 ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ இந்த 600 அண்ட் 4,300. ஸோ இந்த லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் நம்ம வந்து இந்த லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட் போடும்போது உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ல தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2% வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்லையும் கொடுக்கணும், அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்லையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் நம்மளோட சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 இருக்குது. ஸோ 30,000ல் 2% பார்க்கும்போது 600. அதே மாதிரி அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸும் நம்மளோட சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 2,15,000 கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கும் வந்து 2% பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வருது அந்த இடத்துல 4,300. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அந்த இடத்துல 4,900. ஸோ அவங்களுக்கு இந்த லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் வந்து இவங்களோட அமௌண்ட்லேருந்து 2% கொடுக்கணுன்றதுனால அதை தனியாக காமிச்சிடுறோம். அடுத்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணுறோம் 30,000, அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு 2,15,000 அண்ட் தென் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 4,000 இன்ட்டு ஃபுல்லி பெய்டப் தானே சொல்லியிருக்கு அந்த இடத்துல. ஸோ 4,000 ஷேர் தட் மீன்ஸ் 4 lakhs ப்ளஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு டிவிடெண்ட் பே பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ அதனால அந்த 2 வருஷத்துக்கு 4 lakhsல 6% எவ்வளோ 40, 4 lakhsல 6% 24,000 ஒரு இயருக்கு. 2 இயருக்கு அரியர் அப்படின்றதுனால 48,000. ஸோ 4,48,000 வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டோட பே பண்ண வேண்டியிருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கேஷ் இருக்கிறது 6,73 தான். பட் இந்த இடத்துல இவங்களுக்கெல்லாம் பே பண்ணது போக இதுக்கே வந்து அவங்களுக்கு எவ்வளோ காசு அந்த இடத்துல இதுவாயிடுதுன்னா 6,97,000. இது மட்டுமே 6,97,900 வருது. அப்போ இவங்களுக்கு இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்றதுக்கே அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது இந்த இடத்துல 24,100. புரிஞ்சுதா? அதாவது அசெட் ரியலைஸ் ஆனது 6,73,800. அதுல இப்போ லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் ஒரு 4,900, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் 30,000, அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் 2,15,000 அண்ட் தென் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 4,48,000. இவ்வளோ பேமெண்ட்ஸ் இருக்கு. இந்த பேமெண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணோம்னா 6,97,900 வருது. இருக்கிற அமௌண்ட் 6,73,800. ஸோ அந்த எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா 24,100, இந்த அமௌண்ட் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு செட்டில் பண்றதுக்கு தேவைப்படுது. ஓகேவா. அடுத்தது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கு 2,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் at rupees 75 per share. That means 1,50,000 பே பண்ணணும். 6,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் at rupees 60 per ஷேர் ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ 3,60,000. இப்போ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் 5,10,000, 100 டோட்டலாக. இப்போ இது லாஸை தான் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் பேர் பண்ண போகிறாங்க. புரிஞ்சுதா. ஸோ அதாவது இந்த 24,100 இது ஒரு 5,10,000. ஸோ 5,34,100 இதை வந்து என்னன்னு சொல்கிறோம் டோட்டல் லாஸ் டு பி ஷேர்ட் பை த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 2,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஒன்று இருக்குது, 6,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது, டோட்டலி 8,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ லாஸ் பர் ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதில் டோட்டல் லாஸ் டு பி ஷேர் பை த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் 5,34,100 இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். டிவைடட் பை 8,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் பார்க்கும்போது இப்போ ஒரு ஷேருக்கு எவ்வளோ லாஸ் வருது அவங்களுக்கு 66.7625
பை தட் இஸ் 66.7625 பர் ஈக்விட்டி ஷேர் அவங்களுக்கு லாஸ் பர் ஈக்விட்டி ஷேர் வருது. ஓகேவா? அடுத்தது அமௌண்ட் ரிசீவ்ட் ஆன் ஈக்விட்டி 6000 ஷேர்ஸில் அவனுக்கு எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். 6000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கு இல்லையா? அப்போது அவங்களுக்கு ஒரு ஷேருக்கு எவ்வளோ லாஸ்ன்னு சொல்கிறாங்க? 66.7625. அப்போது அந்த ஆக்சுவலாக எவ்வளோ ரூபாய் வந்து ரிசீவ் ஆகுது? 60. அப்போது எவ்வளோ லாஸ் வருது இந்த இடத்துல? 6.7625. தட் மீன்ஸ் 40,575 அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக அவங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து அதே மாதிரி 2000 ஷேர்ஸில் 75 ருபீஸ் பர் ஷேருக்கு அவங்க வந்து கிடைக்கணும், ரிசீவ் பண்ணணும். அதில் 66 லாஸ் போக மிச்சம் அவங்களுக்கு எவ்வளோ செட்டில்மெண்ட் பண்ணணும்? 16,475. ஸோ இது பேமெண்ட் சைடில் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் போகணும் அப்படின்றத காண்பிக்கிறோம். ஓகேவா? இப்போ அந்த அதாவது லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட் எதுவுமே கொடுக்கல, நில் போட்டுக்கிறோம். அசட் சைடில் ஆஃப்டர் மேக்கிங் பேமெண்ட் டு செக்யூர் கிரெடிட்டர்ஸ் அண்ட் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கு 6,73,800. அடுத்தது அன்கால்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் நவ் கால்ட் அப். எதனா ஈக்விட்டி ஷேர் கால்ட் அப் பண்ணலைன்னா அந்த இடத்துல நம்ம இப்போ கால் பண்ணிக்கலாம், ஏன்னா காசு தேவைப்படுது இல்லையா? அதனால இந்த ரெண்டாவது கேட்டகரி இருக்கு இல்லையா, 60,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இந்த இடத்துல 100 ஈச் ₹60 பர் ஷேர் பெய்ட் அப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு இவ்வளோ ரூபாய் தேவைப்படுது. எவ்வளோ ரூபாய் தேவைப்படுது? 6.7625 பர் ஷேர் வந்து உங்களால் எடுத்துக்க முடியும். அதனால அதை என்ன பண்ணிக்கிறோம்? 40,575 அவங்க அந்த இடத்துலேருந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். அடுத்தது பேமெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் லீகல் சார்ஜஸ் எதுவும் இதில் கொடுக்கல. லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன சொல்லணும், 2% ஆன் ப்ரிஃபரன்ஸ் கிரெடிட்டாஸ் 600ம் 2% ஆன் அன்செக்யூர்ட் கிரெடிட்டாஸ் 4,300, டோட்டலாக 4,900 அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கிங் நோட்டில் பார்த்தோம். லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் எதுவும் இல்லை, டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் இல்லை, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸ் இதில் இருக்குது 30,000, அன்செக்யூர்ட் கிரெடிட்டாஸ் 2,15,000 பே பண்ணி ஆகணும். அண்ட் தென் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களோட டிவிடெண்ட் ரெண்டும் சேர்த்து 4,48,000. அண்ட் தென் ஃபைனலாக ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் போகுது இந்த இடத்துல? 16,475. ஓகே, நம்ம இப்போ இந்த மேலே அந்த ஒர்க்கிங் நோட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். அமௌண்ட் ரிசீவபிள் ஆன் 6,000 ஷேர்ஸ் வந்து எவ்வளோ ரூபாய் ரிசீவ் பண்ணணும் அப்படின்றதையும் அந்த இடத்துல காமிச்சிருக்கா தான் 40,575. தட் மீன்ஸ் அவங்களுக்கு அதாவது 6,000 ஷேர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்தது வந்து 60 ருபீஸ் தான் கொடுத்துருக்காங்க, ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போது அதில் லாஸ் எவ்வளோ வருது? 66.7625 வருது இல்லையா? அந்த 6.7625 வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம், செட்டில் பண்ணுறதுக்கோசரம் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கலாம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து. அந்த 6,000 ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து இந்த 6.7625 இன்டூ 6,000 ஷேர்ஸ்க்கு எவ்வளோ ரூபாய் வருது? 40,575 வருது இல்லையா? அதை வந்து வசூல் பண்ணிக்கிறாங்க, ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அதாவது ரிசிப்ட் சைடில் போட்டுக்கிறோம். அதுவே பேமெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதாவது 2,000 ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு 75 வாங்கியிருக்காங்க. பட் அவனோட லாஸ் எவ்வளோ? 66.7625. மிச்சம் உள்ள எக்ஸஸ் அமௌண்ட்டை அவனுக்கு ரிட்டர்ன் பண்ணோம் இல்லையா? அதுதான் 16,475. ஸோ அதை தான் பேமெண்ட் சைடில் அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு கொடுத்துடணும் அப்படின்றதுக்கோசரம் அந்த இடத்துல காமிச்சிருக்கோம். இப்போ உங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டேலி ஆகிடும். டெபிட் அண்ட் கிரெடிட் சைட் டோட்டல் பார்த்தீங்கன்னா 7,14,375. இப்படி தான் நம்ம லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு. ஹோப் எல்லாருக்கும் இன்னைக்கு போட்ட சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சம் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இதே மாதிரி சில இம்பார்ட்டன்ட் சம்ஸோட அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.